Good morning students. Today we are going to see about in simplex method problem number 6. This is the last problem. Okay, so problem number 6. Use simplex method to solve the LPP. Maximize z equal to 3x1 plus 2x2 subject to the constraints x1 minus x2 less than or equal to 1 and 3x1 minus 2x2 less than or equal to 6 and x1 comma x2 greater than or equal to 0. In this problem there are two constraints. Okay, first constraint is x1 minus x2 less than or equal to 1 and second constraint is 3x1 minus 2x2 less than or equal to 6. Okay, so solution param. Objective function maximize z equal to 3x1 plus 2x2 subject to the constraints. So this is first constraint, this is second constraint and it is a non-negativity condition x1 comma x2 greater than or equal to 0. Next you add slack variables s1 comma s2. So because inga vandu two variables இருக்கிறதுனால two constraints இருக்கிறதுனால only two slack variables add பண்ணுறேன் சரியா s1 comma s2 to the constraints. Therefore the constraints are the first constraintல x1 minus x2 plus s1 na the first slack variable okay equal to 1 first constraint. Second constraint is 3x1 minus 2x2 plus s2 equal to 6. In the second constraint you add the second slack variable that is s2. Okay, so next the non-negativity condition is x1 comma x2 comma s1 comma s2 greater than or equal to 0. Okay, so next வந்து என்ன பண்ண போறேன்னா standard form of LPP எழுதணும். Standard form of LPP is maximize z equal to 3x1 plus 2x2 plus 0 s1 plus 0 s2. Okay, next subject to the constraints x1 minus x2 plus s1 equal to 1 constraint அப்படி எழுதிக்கோ. Second constraint அப்படி எழுதிக்கோ 3x1 minus 2x2 plus s2 equal to 6. Non-negativity condition x1 comma x2 comma s1 comma s2 greater than or equal to 0. Next வந்து the constraints let us convert into the matrix form. Okay, so எல்லா constraintsல இருக்கிற coefficients எல்லாம் நீ என்ன பண்ண போற matrix formல எழுத போற. So அப்போ first constraintல இருக்கிற coefficient is 1. first row வந்து அப்படி வரும் 1 minus 1 1 s2 வந்து first constraintல இல்லை so 0. So second constraint பாரு 3x1 இருக்கிறதுனால 3 minus 2 so 0 first s1 இல்லை slack variable இல்லை so 0 s2 மட்டும் இருக்குது so அதுக்கு 1. எப்போவுமே உனக்கு வந்து இந்த இதில் வந்து இது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஃபார்மில் இந்த இடத்துல வரும் சரியா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் வேரியபிள்ஸ் எழுதுகிறோம் x1 x2 s1 s2 தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஈக்குவல் டு அந்த பக்கம் இருக்கிற நம்பர்ஸ் எடுத்து எழுதிக்கோ 1 6. ஓகே, therefore the initial basic feasible solutions are x1 equal to 0 and x2 equal to 0. ஸோ அப்போ உன்னோட s1க்கு வேல்யூ s1 equal to 1 s2 equal to 6. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் நம்ம எழுதுகிறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்போது டேப்லெட் காலம் போடுறோம். டேப்லெட் காலம் ஃபர்ஸ்ட் இது காஸ்ட் வேல்யூஸ் எழுதணும். காஸ்ட் வேல்யூஸ் 3 2 0 1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பேசிஸ் எழுதுகிறோம். ஸோ அதில் சிபி காஸ்ட் பேசிஸ் வந்து சிபி அண்டு கேபிட்டல் பி அண்டு எக்ஸ்பி இவ்வளவு எழுதுகிறோம். ஓகேவா, சிபி வந்து உனக்கு எது 0 0 பி வந்து உனக்கு s1 பி வந்து s1 s2 காஸ்ட் வேல்யூ 0 0 எக்ஸ்பி வந்து 1 6 உனக்கு ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் இருக்கிற வேல்யூஸு. அப்போ x1 இவ்வளவு வந்து இவ்வளவு வேல்யூஸ் வந்து உன்னோட எது மேட்ரிக்ஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரெயின்ஸில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸ். ஓகே, ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோ. நெக்ஸ்ட் இசட்ஜே கண்டுபிடிக்கணும். ப்ரீவியஸ் ப்ராப்ளம் நான் இசட்ஜே எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன், அதே மாதிரி இசட்ஜே கண்டுபிடிச்சிக்கோ. இங்கே சிபி வந்து 0வாக இருந்தாலே இசட்ஜே உனக்கு எல்லாமே 0 ஆகும். ஏன்னா 0 × 1
0 into 1 plus 3 into 0 into 3 இப்படி தான் பண்ணுவேன். ஸோ அப்போ 0வால் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுறாலும் ஸோ 0 தான் வரும். அப்போ இசட்ஜே நீ கண்டுபிடிக்கிறப்போ எப்போவுமே என்ன வரும்? 0 தான் வரும். இங்கே சிபி வேல்யூ 0வாக இருந்தா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இசட்ஜே மைனஸ் ஜிஜே கண்டுபிடிச்சிக்கோ. ஆல்ரெடி சிஜே வந்து உனக்கு 3 இருக்குது. அப்போ 0 மைனஸ் 3னா -3. ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் இஸ் -2. நெக்ஸ்ட்டு 0. இங்கே பாரு மேலே வேல்யூஸ் இருக்கும் சரியா. காஸ்ட் வேல்யூ சிஜே இருக்குது, அதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து 0. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கான்னு பார்க்கணும். உனக்கு 2 நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்குது, -3 அண்ட் -2. ஓகே, ஸோ அப்போ இதில் மினிமம் வேல்யூ எதுன்னு பார்க்கணும். மினிமம் வந்து நமக்கு -3. மினிமம் வந்து எது? உனக்கு -3. ஸோ -3ன்னா அதுக்கு நேரம் என்ன பண்ணணும்? இருக்கிற எல்லா காலம் வேல்யூஸையும் பார்க்கணும். காலம் வேல்யூஸ் என்ன பண்ணணும்னா இங்கே ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ரேஷியோ கண்டுபிடிக்கிறப்போ உனக்கு வந்து இதில் மினிமம் எது இருக்குன்னு பார்க்கணும். அப்போ அதுக்கு நேரம் இன்டர்செக்ட் ஆகிறது உன்னோட பைவோட் எலமெண்ட்டு. ஓகேவா, இப்போ இங்கே வந்து 1 வந்து பைவோட் எலமெண்ட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அப்போது இது இருக்கிற இது வந்து லீவிங் வேரியபிளாக இருக்கும், இது வந்து என்டரிங் வேரியபிள். ஸோ அப்போ நம்ம நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போகணும். நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போகிறப்போ நமக்கு இப்போ வந்து லீவிங் வேரியபிள் வந்து x1. ஓகேவா, லீவிங் லீவிங் வேரியபிள் இஸ் எது? s1. ஓகேவா, ஸோ என்டரிங் வேரியபிள் இஸ் x1. அப்போ s1 இருக்கிற இடத்துல x1 கொடுக்கணும். x1க்கு வந்து உனக்கு காஸ்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்கு? 3 கொடுத்துருக்கு. ஓகேவா, அந்த 3 வந்து இங்கே கொடுக்கணும். எங்கே கொடுக்கணும்? 3ஐ வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். s2க்கு ஆல்ரெடி உனக்கு வந்து 0 தான் இருக்குது, அந்த வேல்யூ இங்கே எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி இங்கே என்ன ஆகிடும்? நெக்ஸ்ட்டு x1ஓட வேல்யூ உனக்கு எடுத்து எழுதணும், s2ஓட வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரீவியஸாக பண்ண மாதிரி பைவட் எலமெண்ட் நமக்கு இங்கே 1 இருக்கிறதுனால அது எப்போவுமே என்ன பண்ணுவோம்? பைவட் எலமெண்ட்டு 1 மாற்றுவோம். அதுக்கு கீழே இருக்கிறது இல்லை மேலே இருக்கிற வேல்யூஸை வந்து 0வாக மாற்றுவோம். அதுதான் நம்மளோட எய்ம். அப்போ இங்கே ஆல்ரெடி பைவட் எலமெண்ட் 1 இருக்கிறதுனால இந்த 1 வந்து அப்படி இருக்கிறதுனால அந்த ரோ ஃபுல்லும் அப்படியே எழுதினா போதும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து கீழே இருக்கிற வேல்யூஸ் மட்டும் என்ன பண்ணணும்? 0வாக மாற்றணும். அப்போ ரோ 2 ஆப்ரேஷன்ஸ் ரோ ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்? இதை வந்து மாற்றணும். சரியா, இதை 0வாக மாற்றுறப்போ அதில் இருக்கிற எல்லா வேல்யூஸையும் மாற்றுறோம். நெக்ஸ்ட் வந்து உனக்கு இசட்ஜே கண்டுபிடிக்கணும். இசட்ஜே ஆல்ரெடி கண்டுபிடிச்ச மாதிரி உனக்கு என்ன பண்ண போகிற? இசட்ஜே வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிற. அப்புறம் இசட்ஜே மைனஸ் சிஜே வேல்யூ கண்டுபிடிக்கணும். இசட்ஜே மைனஸ் சிஜே வேல்யூ கண்டுபிடிக்கிறப்போ இப்போ பார்க்கணும் உனக்கு நெகட்டிவ் வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணணும். சரி, அதாவது இசட்ஜே மைனஸ் சிஜே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கோ டு நெக்ஸ்ட் ஐட்ரேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ அடுத்த ஐட்ரேஷன் போகிறப்ப நமக்கு வந்து என்டரிங் வேரியபிளும் லீவிங் வேரியபிளும் பார்க்கணும். என்டரிங் வேரியபிள் இப்போ உனக்கு எது? x2. ஓகேவா, x2 வந்து என்டரிங் வேரியபிள். லீவிங் வேரியபிள் எது? s2. ஓகேவா, ஸோ அப்போ நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போகிறோம். அதே மாதிரி அப்போ x1 s2 எழுதுகிறேன். ஓகேவா, என்டரிங் வேரியபிளும் லீவிங் வேரியபிளும். ஸோ அதோட வேல்யூஸ் இங்கே எழுதிக்கோ. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து மாற்றணும். சரியா, எல்லாமே. ஸோ அதில் இருக்க பைவட் எலமெண்ட் வந்து என்னவா இருக்குது? உனக்கு 1 இருக்கிறதுனால அந்த ரோ அப்படியே எழுதிட்டா போதும். சரியா, ஸோ அந்த ரோயை அப்படியே எழுதிக்கும். x1 வந்து அப்படியே எழுதிக்கும். x2 வந்து என்ன செய்யணும்? அதுக்கு கீழே இருக்கிற இங்கே 0வாக இருக்கா? இல்லை. ஸோ அப்போ -3 இருக்குது. அப்போ இது -3ஐ வந்து 0வாக மாற்றணும். அப்போ 0வாக மாற்றுறதுக்கு ரோ ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி 0வாக மாற்றிக்கும். ஸோ அப்போ 0வாக மாற்றுறப்போ உனக்கு இந்த ரோ ஃபுல்லும் மாறும். சரியா, ஸோ நெக்ஸ்ட் வந்து இசட்ஜே வேல்யூ கண்டுபிடிச்சிக்கணும். அப்புறம் இசட்ஜே மைனஸ் சிஜே வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோ. இப்போ என்னென்னா இதில் வந்து அன்பவுண்டட் சொல்யூஷன்னு கொடுத்துருக்குறோம். ஏன் அன்பவுண்டட் சொல்யூஷன் அப்படின்னா இப்போ நான் எப்போவுமே நீ இசட்ஜே மைனஸ் சிஜே கண்டுபிடிச்சோன்னா நெகட்டிவ் வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணுவேன். சரியா, ஆக்சுவலாக இங்கே நெகட்டிவ் வேல்யூ இருக்குது.
அப்போ நீ அடுத்த ஐட்ரேஷனுக்கு போகலாம். ஓகே, ஆனால் என்ன அப்படின்னா இந்த காலத்தில் பாரு, இதில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் நெகட்டிவாகவே இருக்குது. அப்போ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா திரும்ப திரும்ப ஐட்ரேஷன்ஸ் போடுற நேரம் நெகட்டிவ் வேல்யூ தான் வந்துகிட்டே இருக்கும். அப்போ அது நமக்கு ஸ்டாப் ஆகவே செய்யாது. ஸோ அதனால என்னென்னா நமக்கு இது அன்பவுண்டட் சொல்யூஷன். ஓகேவா, அதை கண்டுபிடிக்க ஸ்டாப் பண்ணவே முடியாது, போயிட்டே இருக்கும். அப்போ அந்த ஹியர் பாரு, நான் கொடுத்துருக்கிறேன் பாரு, ஹியர் த செகண்ட் ஐட்ரேஷன் டேபிள் Z3 - C3 லெஸ் தேன் 0, 0 விடவும் சின்னதாக இருக்குது. அண்ட் த தேர்ட் காலம் ஹேஸ் ஆல் என்ட்ரிஸ் ஆர் நெகட்டிவ் என்ட்ரிஸ். ஆல் வேல்யூஸ் ஆர் நெகட்டிவ் வேல்யூஸ். அப்போ எல்லா வேல்யூஸும் உனக்கு எப்படி இருக்குது, நெகட்டிவ் வேல்யூவாக இருக்குது. ஹென்ஸ் த LPP ஹேஸ் அன்பவுண்டட் சொல்யூஷன். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணிக்கலாம், அதை அன்பவுண்டட் சொல்யூஷன். ஏன்னா நமக்கு அது கண்டுபிடிக்கவே முடியாது, ஐட்ரேஷன்ஸ் திரும்ப திரும்ப போயிட்டே இருக்கும். சரியா, ஸோ நீ எப்போவுமே அப்போ என்ன செய்யணும், கடைசியில் ஏதாச்சும் காலத்தில் ஃபுல்லும் எல்லா நெகட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சுன்னாலே உனக்கு என்னவாக இருக்கும், அன்பவுண்டட் சொல்யூஷன். ஒன்று இப்போ 2 வேல்யூஸ் இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணிக்கலாம், திரும்ப அடுத்த ஐட்ரேஷன் போடு. ஆனால் எல்லா வேல்யூஸும் திரும்ப திரும்ப இன்னும் ஒரு வாட்டி கூட போடு, திரும்பவும் அப்படி தான் வரும். ஸோ அதனால் என்ன பண்ணணும், அதோட நீ ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் இன்னொரு மெத்தட். நமக்கு அன்பவுண்டட் சொல்யூஷனுக்கு நாம் இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் போடலை. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உனக்கு இது அன்பவுண்டட் சொல்யூஷன். ஓகேவா, இதோட நமக்கு சிம்ப்ளெக்ஸ் மெத்தடு நமக்கு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நான் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் உனக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறேன். சரியா, இந்த ஹோம்ஒர்க்கை நீ செஞ்சுட்டு எனக்கு கிளாஸ் ரூமில் அனுப்பி தரணும். ஓகேவா, நான் கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு. ஸோ ஹோம்ஒர்க்கை இது பண்ணி நான் உனக்கு அசைன்மெண்ட்டாக கொடுக்குறேன், நீ செஞ்சுட்டு அனுப்பிடு. சரி, ட்ரை பண்ணு, நாளைக்கு நான் அசைன்மெண்ட்டாக கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஹோம்ஒர்க் பாரு. யூஸ் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் டு சால்வ் த LPP. மேக்ஸிமைஸ் Z = 20x1 + 40x2 subject to the constraints 5x1 + 10x2 less than or equal to 50, 10x1 + 5x2 less than or equal to 50 and x1, x2 greater than or equal to 0. ஓகேவா, இதை ஹோம்ஒர்க்காக நீ செஞ்சு பாரு. ஓகே, தேங்க்யூ.